என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றும் இயேசு வாழ்ற சபை வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்படிக்கு நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது முழுக்க முழுக்க ஒரு தீர்க்க தரிசன சத்தம். நேற்றை கேட்டீங்க. நான் ரொம்ப சோர்ந்து போன நாள் உண்டென்றால் நேற்றுக்கு அந்த அரைமணி செய்தியில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். காரணம், நேற்று உளுந்து போய் காரணம் அன்னைகளுடைய வேஷத்தனத்தினாலே பச்சார கிரியை நிமித்தம்தான் இந்த அநேக ஜனங்கள் உளுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய வசனம் அதைத்தான் புடமிட்டது. என்னையும் அவர் ஈஸியாக ஒரு விளத்தன்னும் ஆவியை கொண்ட அந்த கிரியைகள் நாம் இல்லத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. எத்தனை கட்டோம் 10 வருஷம் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார். பார்த்தீங்களா? ஒரு சிலர்னால 23,000 பேர் விழுந்து போயிருக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப என்னை தூக்கப்படுத்திட்டு, ஏதோ ஒரு சில வசனம் மூலம் பேசும்போது அவர் சொல்வார், ஒரு மகிமையான ஒரு பார்ட்னர், ஒரு பரிமள தைலம், ஒரு அதை அசுத்தப்படுத்தி விடும் மதிகேடான காரியம் ஒரு மனுஷன் உளத்தளிப்பு. இப்படிப்பட்ட உளத்தழுகிற ஆவிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருபை பெற்ற பிள்ளைகளே, நான் உங்களை மகிமை கொண்டு சொல்லுகிறேன். இதுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் ஆண்டோடைய கிருபை பெற்ற பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட கிரியைகளை விட்டு மனந்திரமாக துக்கப்படுவதற்கு, பிறர் காயப்படுவதற்கு ஏதுவான வேஷத்தனத்தின் ஆவிகள் இல்லாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளணும். நாம் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் விழுந்து போகாமல் இருக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வடையணும். பிறரை காயப்படுத்தும்படிக்கு ஏதுவாக ஒவ்வொருடைய நடக்கையும் நீ அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறாங்க, நஷ்டப்பட்டு போகிறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்து போகிறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய மகிமையான வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ 6 விதமான வசனங்களை நாம் பார்த்தோம். ஒரு மனுஷன் விழுந்து போக காரணம். 7வது ஒரு காரியத்தை கூட பார்ப்போம் போது, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வருஷத்தை வாசிங்க. அழிவுக்கு முன்னாடி அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழத்தள்ளுவது மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அழிவுக்கு முன்ன அகந்த ஒரு மனுஷனுக்கு அழிவுக்கு அகன்றதான் காரணம். ஆமீன். விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறோம். மனமேட்டிமை. நாம் மனமேட்டிமை உடையவனாக இருக்கக்கூடாது. மேட்டிமையான சிந்தனை கூட இருக்கிறவங்களுக்கு முன்ன இருந்துக்கிட்டு மேட்டிமை சிந்தனையுடனாக இருக்கக்கூடாது. வித்தியாசமான எண்ணம், வித்தியாசமான சிந்தை கூட இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு அவங்க கூட நல்மனம் பொருந்தாதபடிக்கு நாம் ஒரு சிந்த எண்ணத்தோடு இருந்து இன்னொரு எண்ணத்தில் இருந்து நாம் இருக்கும்போது ஒரு மனுஷனை விழத்தள்ளி, கூட இருக்கிற மனுஷர்களை விழத்தள்ளி விடும். அதான் சொல்லுவார், மேட்டிமையான எண்ணம். நடத்துகிறவர்கள் ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, கூட உடன் இருக்கிறவர்கள் இன்னொரு எண்ணம் கொண்டிருப்பார். இதான் மேட்டிமையான எண்ணம்.
கணவனுக்குள் ஒரு எண்ணம், மனைவிக்குள் இன்னொரு எண்ணம், மேட்டுமையான எண்ணம், இன்னொரு எண்ணம், பிள்ளைகளுக்குள் இன்னொரு எண்ணம். ஆமீன். விடுதலை கிடைக்க முடியாது. ஆமீன். நான் ஒருவன் அங்கே இல்லை. இந்த தீர்க்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு குடும்பம் விழுதுவதற்கு காரணம், நல்ல உறவு சீர்கெட்டு போவதற்கு காரணம் மேட்டுமையான எண்ணம், மேட்டுமையான சிந்தனை, முரணான கருத்து வேறுபாடு. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் ஆமீன் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் பரப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேற்றுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறல் செய்து தூவவிடத்தின் மேல் தூவம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். மன மேற்றுமையோடு கர்த்தருடைய பலிபீடத்துக்குள் நுழைந்தாலே அது என்னவா? ஆமீன். அவன் விடுதலுக்கு ஏதுவாக இருக்கிறான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அவேசித்தனம், குடும்பத்திற்கு விரோதமான காரியங்கள், அவன் பட்ட அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்ட அவனுடைய மனம் மேற்றுமையானது, பெருமை, அகந்த வீழ்ச்சிக்கு காரணம் நான் என்னால் செய்ய முடியும் என்கிற எண்ணம். நான் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ற எண்ணம் அழிவுக்கு காரணம். நான் இந்த இடத்துல நினைச்சாலே எனக்கு துக்கமாய் கண்ணீர் வடிக்கிறேன். என் சபையிலிருந்து பிரிந்து செல்வதற்கு அநேகருக்கு மேற்றுமையான எண்ணம். நான் இதை குறித்து கண்ணீர் வடிக்கிறேன், நான் துக்கப்படுகிறேன். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பேசுத்தனத்தின் கிரியை கொண்டவர்களாக புரிந்து கொள்ளாதபடி பேசுகிற நிமித்தம் துக்கப்பட்டு பாரப்பட்டு விழுந்து போகிற கேதுவான காரியங்களை செய்கிற வேசித்தனத்தின் ஜனம் வியாரமிக்கா மாற்றுமாற ஏக்கன அவுடம் அதிகமால கற்றுமாற என் தேசமே, இப்படிப்பட்ட செய்தியை கிரியை செய்கிற ஜனமே, 2 நாளாக 26ஆம் ஆமீன் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மற்றும் தைரியமாக தேவ சமூகத்தில் நடக்குவது, பலிபீடத்தில் செயல்படுவது, பேசுவது, கை நீட்டுவது, இப்படிப்பட்ட கிரியைகள் விழுந்து போவதற்கு காரணம், ஒரு ஊழியம் விழுந்து போவதற்கு காரணம், ஒரு குடும்பம் விழுந்து போகிற காரணம், நல்லா ஜோடித்து கொண்டு இருக்கிற மனுஷன் விழுந்து போவதற்கு காரணம் இப்படிப்பட்ட மேற்றுமை. இது பாவம், சாபம், இந்த அழிவை கொண்டு வரும். வசனம் தெளிவாய் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. மேற்றுமையான எண்ணம் கொண்டிருக்க கூடாது. நடத்துவதற்கு உதவமாய் மேற்றுமையான எண்ணம் வந்து விடக்கூடாது. விசுவாசிகளுக்கு உதவமாய் ஊழியக்காரர்களுக்கு மேற்றுமையான எண்ணம் வந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீழ்ச்சிக்கு காரணம் விசுவாசிகள், நடத்துகிற ஊழியக்காரர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுபோல் ஊழியக்காரரை விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத எதுவும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள எல்லாமே பாவமாய் இருக்க என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் கஷ்டமா நினைக்க கூடாது. யாரையும் குத்தி பேச நீங்க நினைக்க கூடாது. எந்த ஊழியக்காரையும் வட்டத்தட்டு நீங்க நினைக்க கூடாது. எந்த விசுவாச பிள்ளைகளையும் வட்டத்தட்டு நாம் நினைக்க கூடாது. நாம் விசாரிப்புக்காரராக நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் போக்கும்போது ஒரு தெய்வ பயத்தோடு கலக்கத்தோடு எதற்கு விரோதமாய் நின்று பேசுகிறோம், எதற்கு விரோதமாய் நின்று எழும்பி நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனுஷனும்
ஒவ்வொரு மனுஷன் செயல்படும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இல்லாத பட்சத்திலே விழுந்து ஒரு காரணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் உணர்வடைய வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இருபத்தோட அவசரத்தை பார்க்கும்போது ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மற்றும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்பு காரணமாயிற்று. தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். எசேக்கியேல் 28:17 வாசிக்க. அப்போ உன் அழகினால் உன் இருதயம் ஏற்றுமை போயிற்று, மிருக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அல்லேலூயா. ஏன் நீ விழத்தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய செருக்கினால, அழகினால, மேன்மையினால நீ உன் இறுதிய மேற்றுமை ஆக்கப்பட்டாய். ஆகவே நீ விழுந்து போவதற்கு காரணம் வசனம் சொல்கிறது. இதை குறித்து போதிக்கும் போது எனக்குள்ளே ஒரு வேதனை என்னை சூழ்ந்து கொண்டு நான் இதை எப்படி போதிப்பேன்? ஈஸ்வரர் ஜனத்திற்கு இதை எப்படி நான் மனசலித்து போய் இருக்கிறேன். எனக்குரிய ஒரு தரிசனமாய் இது இருக்கிறது. என்னுடைய ஊழியத்தில் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜனங்களுடைய மேற்றுமையான எண்ணங்கள், ஜனங்களுடைய மேற்றுமையான சிந்தனைகள், மேற்றுமையான எண்ணங்களை கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து போகிறார்கள், அநேகர் தள்ளப்படுகிறார்கள். காரணம் என்ன? உன்னுடைய மேன்மையை கண்டு, உன்னுடைய அழகை கண்டு, உன்னுடைய கிரியை மேன்மையா நீ எண்ணினபடினாலே நீ இந்த ஆண்டுடைய சமூகத்தை விழுந்து போனாய். மகிமையாக இருக்க வேண்டிய உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து, நன்மையை இழந்து, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நிற்பது காரணம் என்ன? நான் என்னைத்தானே நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். அப்படி என்று ஒப்புக்கொடு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எழும்பவில்லை, பிரகாசிக்க முடியவில்லை. ஆண்டோருக்கா எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னால் முடியலப்பா, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கர்த்தரே என்று சொல்லி அநேகர் கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். மாற முடியவில்லை, நிற்க முடியவில்லை. இக்காரணம் மேற்றுமையான எண்ணம், மேற்றுமையான சிந்தனை, இதயத்தில் இருக்கிற மினுக்கு சிமிட்டு. நான் சொன்ன பைபிள் சொல்றது. ஆமேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். வசனம் உங்களுக்கு போதிக்கிறது. எத்தனை பேரை நாம் விழத்தழுனோம், நாமும் விழுந்து போனோம். விழத்தழுகிற நிமித்தமாகவும் நாம் விழுந்து போகிறோம். ரொம்ப கவனமாக இந்த வசனங்களை நாம் கையாள வேண்டும். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். நான் எத்தனை விட புறமட்டிருக்கிறேன், அழுது பார்த்திருக்கிறேன், புலம்பி அழுது இருக்கிறேன். என்னால் சகிக்க முடியாது. ஐயோ, விழுந்து போகிறார்களே, ஜோலிக்க வேண்டிய நட்சத்திரம் விழுந்து போகிறது. கண்ணீரோடு பாரத்தோடு அழுவேன். அந்த அவர்களும் மேற்றுமை காண்கிறார்கள், மேற்றுமை கண்ணனாய் இருக்கிறார்கள். அவருடைய பார்வையில் சுத்தமில்லை. மெசித்தத்தின் கிரியைகள் அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்கிறது. ஏன் அவர்களுக்கு பெற்ற வியாதி அவர்களை எல்லை விட்டு நீங்கவில்லை? ஏன் நன்மைகள் நடக்கவில்லை? ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை? ஆமீன்.
லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கி விட்டு போனார்கள். பின்மாற்றம், அவனை குற்றுயிராய் போட்ட ஒரு மனுஷனாக போட்டுட்டு போறாங்க. ஆனால் அவனை கண்டு ஒதுங்கி போறாங்க. அவனுக்கு நன்மை செய்ய மனசு வரவில்லை. ஏன் அவனுக்கு செய்ய இது பின்மாற்றம். நான் இதை உணர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு சில நிந்தனைகள் வந்தது, அவமானம் வந்தது. வந்தபோது நான் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு காரணம். அது உண்மை. இந்த வசனம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது. என் தேவைப்படி இனி நான் இதை செய்யக்கூடாது. ஆமேன். பின்மாற்றம் அதை பொல்லாத நாய் கவிக்கொண்டது. அமிழ்த்த விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. Right now அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிரதித்தரமாக எரியோவுக்கு போகையிலே கள்ளர் ககையில் ஒரு மனுஷன் அகப்பட்டு கொண்டார். அவன் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை விட்டு கள்ளர் கை எல்லாத்தையும் விட்டு போய்விட்டார். அவன் கள்ளர் ககையில் அகைப்பட்டு விட்டான். இதை ஆசாரியன் ஒருவன் பார்த்தான், லேவியன் ஒருவன் பார்த்தான். அவன் கண்டு காணாதவனை போல் போய்விட்டான். அந்த ஒரு சமாரியன் வந்தான். அவன் சத்திரக்காரத்தை கொண்டு ஒப்படைத்தான். அவனுக்கு வேண்டியை கொடுத்து பார்த்தான். இவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்யத்தக்கது தகுதி இருந்தும், நன்மை செய்யத்தக்க தகுதி இருந்தும் செய்யத்தக்க செய்யாமல் போனார் பாவம் என்று வேதம் சொல்லு. என் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். என் கண்கள் கலங்குகிறது. என்னால் முடியவில்லை. பிரச்சாரத்தின் ஆவியூரும் விசித்திரத்தின் ஆவியூரும் நிறைந்து கிடந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன வழி என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு விழுந்து போய் காரணம், விதமான காரணம், மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான சிந்தனைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்காத கர்த்தரை கிருபைக்குள் நிலைநிற்கும்படிக்காக அப்பன் இரக்கம் செய்ய வேண்டும். இயேசு வாழ்கிறீர் என்பதை காண்கிற ஜனங்கள் காணத்தக்கதாக கிறிஸ்துவ சாயில் உங்களை வெளிப்படும்படிக்கு ஆமீன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை கிருபை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருடைய மகிமை கொண்டு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொருட்டு, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொருட்டு இப்படிப்பட்ட விழுந்து போகிற ஒட்டாற்ற சுவாமுள்ள கிரியைகளோ, எந்த வேற்றுமையான எண்ணங்களை கொண்டு வச்சாத வீசித்த ஆவியுடைய கிரியைகளுக்கோ காட்டு நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆண்டவரை கொண்டு கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டு தியானிக்க ஒப்பு கொடுக்கும்படிக்கு ஜெபி. இப்போது என்னோடு சேர்ந்து ஜெபி. நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், வியாதி என்று விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சாபத்தின் வியாதி என்று விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் கற்பம் தரித்து சாபம் பாவத்தை கொண்டு பண்ணுகிறது, பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது, சாபம் கற்பம் தரித்து பாவம் கற்பம் தரித்து மரணத்தை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான கிரியைகள், அழிவுக்கு உணவமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக
இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகள் சரியான பீமா தமக்கரமா விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு துதிக்க, விடுதலையோடு ஜெபிக்க தேசத்தை இப்படிப்பட்ட கிரியை கட்டவிழ்க்கப்பட்டு விட்டிருக்கிறது. இப்படி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா துஷ்ட கிரியைகளும், எல்லா துஷ்ட சக்திகளும், எல்லா ஆமானின் சக்திகளும், எல்லா ஆமானின் கிரியைகளும், எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகளும், முரட்டாட்டத்தின் கிரியைகளும் நாமத்தில் இல்லாமல் போவதாக, இல்லாமல் போவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இப்போது ஜெபித்து கொண்டு இருக்கும் போது இறங்கி ஒரு மகிமை வெளிப்பட அப்பன் இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறார், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். சித்தம் இன்னதென்று அறிந்து, எவன் விருப்பம் இன்னதென்று அறிந்து கேள்விப்படத்தக்கதாக இயேசு வார்த்தையின்படி வசனத்தின்படி நடந்து வியாதியை ஜெயிக்க, விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தை கிரிப்பித்தரணும், பலப்பட்டு நன்மையை நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.